அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க. அதுவும் அமாவாசை தினமான நாளைய தினம் ஜூலை மாதத்தில் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருகிறதுங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் மாதத்தில் ஒரு முறை நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இருக்குங்க. அது எந்த நாளுன்னு பார்த்தோம்னா, அது அமாவாசை நாள் தான் நம்ம முன்னோர்களினுடைய வழிபாடை நாம கடைபிடிச்சிட்டே வர்றோம். இந்த அமாவாசை தினத்துல முன்னோர்களை நாம வழிபாடு செய்யும் வழக்கத்தை எல்லோருமே வச்சிருப்போம் இல்லையா? ஒவ்வொரு மாதத்திலுமே இந்த அமாவாசை வரும். அதிலும் குறிப்பாக சில மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசைக்கு அதிக பவர் உண்டுங்க. அப்படிப்பட்ட அமாவாசையில் மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசையாக இருப்பதுதான் இந்த ஆடி அமாவாசை இருக்குங்க. இன்றைய நாளில் நாளைய தினத்தில் நாம முன்னோர்களை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களை நினைத்து நாம நிலைவாசலில் இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி இந்த ஒரு சில செயல்களை நீங்க செய்தீங்க அப்படின்னாலே உங்களிடம் இருக்கக்கூடிய வறுமை அனைத்துமே நீங்கி சுபிட்சமான வாழ்க்கையை வாழ முடியுங்க. அந்த செயல்கள் என்னெல்லாம் என்று இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை என்றாலே முன்னோர்களுக்காக நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்வது, அதுக்கப்புறமாக காகத்திற்கு நம்ம சாப்பாடு வைப்பது, அப்புறம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, மேலும் குலதெய்வ வழிபாட்டில் நம்ம ஈடுபடுவது, இது போன்ற செயல்களில் ஈடுபடும் வழக்கத்தை எல்லோருமே வச்சிருப்போங்க. ஆனா பெற்றோர்கள் இல்லாதவர்கள் பெற்றோர்களை நினைத்து விரதமிருந்து நாளைய தினத்துல விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. இப்படி செய்வதன் மூலம் முன்னோர்களால் ஏற்படும் சாபமும் தோஷமும் முழுவதுமாக நீங்கி நம்ம வீட்டில் மறைந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் அப்படியே நமக்கு கிடைக்குங்க. இதோடு இன்னும் சில காரியங்களையுமே நம்ம இதில் சேர்த்து செய்யும் போது நம்ம வாழ்க்கையில வறுமை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடுங்க. இந்த முறை விசுவாவசு வருடத்தில் 2025ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் ஆடி மாத அமாவாசை என்பது நாளைய தினம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறதுங்க. இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று நம்மால இயன்ற பழங்கள், கீரைகள், வெல்லம், அரிசி இது போன்ற எல்லாமே நம்ம பசுமாட்டிற்கு அதாவது உங்களுடைய கையாலே தானம் கொடுங்க. அதுக்கப்புறமாக பசுமாட்டின் பின்புறத்தை அதாவது பின்னாடி நின்று நீங்க தொட்டு வணங்கினீங்க அப்படின்னாலே எல்லா துரதிருஷ்டமே அப்படியே நீங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாளுங்க. யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக உங்களால இயலும் பட்சத்துல 2 பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்க. அதாவது வஸ்திர தானம் என்றால் ஆடை தானம் செய்யுங்க. சிறிதளவு அதாவது எளிமையான விலையில இந்த ஆடி மாத விலையில எடுத்துட்டு வேஷ்டி, துண்டு இது போன்ற கம்மியான ரேட்ல கூட பரவாயில்லங்க. உங்களால இயன்றத வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்க குடும்பத்தில் இருக்கும் வறுமைகள் அப்படியே எல்லாமே நீங்கிடுங்க. நாளைய தினத்துல மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை உங்க வீட்டு பூஜை அறையில குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபம் குறைந்தது 2 மணி நேரம் கண்டிப்பாக எரியணுங்க. அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்து ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து கண்டிப்பாக அந்த தீபம் 1 மணி நேரம் கண்டிப்பாக வெளியில நிலைவாசலுக்கு வெளியே ஏற்றி வச்சிருங்க. இப்படி நீங்க நிலைவாசலில் இந்த முன்னோர்கள் தீபம் ஏற்றி வைப்பது பணவசியம் என்பது அதிகமாக ஏற்படுங்க. அன்றைய தினத்துல உங்களால இயன்ற அளவிற்கு பிறருக்கு தானம் செய்வதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இப்படி தானம் செய்வது உங்களுடைய கர்ம வினைகளை நீக்கி அப்படியே வறுமையின் பிடியிலிருந்து முழுவதுமாகவே வெளியே வர செய்வதோடு மட்டுமல்லாமல் பணவசியத்தையுமே அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாளை யாருமே தவற விட்டுடாதீங்க. இப்படி இந்த சக்தி வாய்ந்த இந்த ஆடி அமாவாசையோடு இந்த நாளில் நாளைய தினத்துல இந்த இந்த பதிவில் சொன்ன செயல்களில் ஏதாவது ஒரு செயலை மட்டுமே கண்டிப்பாக நீங்க செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமை முழுவதுமே நீங்குவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை என்பது சுபிட்சமான வாழ்க்கையை உங்களால வாழ முடியுங்க. சகோதர சகோதரிகளே, நாளைய தினத்துல ஆடி அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து நிலைவாசலில் முன்னோர்கள் தீபம் என்பதை கண்டிப்பாக நீங்க ஏற்றி வச்சிடுங்க. அது பக்கத்திலே ஒரு பஞ்ச பாத்திரத்தில் ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணீரும் பக்கத்தில் வச்சிருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை என்பது சுபிட்சமான ஒரு வாழ்க்கையாக ஏற்படுங்க. அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே நம்ம பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அதை பார்த்து பலன் பெறட்டும். மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.